குட் மார்னிங் டியர் அயன் காம்ரேட்ஸ். இப்போ இந்த படத்தில் பாருங்க, டெக்ஸ்டர் ஜாக்சன்னு இந்த பாடி பில்டரு, பிளாக் பாடி பில்டரு. இவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவருக்கு வந்து ஒரு நிக் நேம் வச்சுருக்காங்க, பிளேடுன்னு. இந்த பிளேடு அப்படின்னா பாருங்க, எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காரு பாருங்க, எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காரு பாருங்க. இவர் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா 2008 வாங்கியிருக்காரு, மாஸ்டர் ஒலிம்பியா 2012 வாங்கியிருக்காரு. மிஸ்டர் ஒலிம்பியா 2008, மாஸ்டர் ஒலிம்பியா 2012, அர்னால்டு கிளாசிக்ல வந்து 5 டைம்ஸ் 2005, 2006, 2008, 2013, 2015. அடுத்து மிஸ்டர் ஒலிம்பியால வந்து 2015 வந்து கலந்துக்கிட்டு செகண்ட் வாங்கினார். 2020 வரைக்கும் மிஸ்டர் ஒலிம்பியா செஞ்சாரு. அருமையான பாடி பில்டர். இவர் என்னன்னா ஷார்ப்பா இருக்காரு, அதனாலதான் பிளேடுன்னு வச்சிருக்காங்க. மட்டும்தான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ரைட். இப்போ பாருங்க, இப்போ நீங்க பாக்குறது வந்து அவருடைய பேக் போஸ் எவ்வளோ ஷார்ப்பா இருக்காரு பாருங்க. அதாவது பிளேடுன்னு அவருக்கு வச்சிருக்காங்கன்னா பிளேடு மாதிரியே தான் இருக்கு பாருங்க. டெல்டா ஹெட்லாம் பாருங்க, ஃப்ரண்ட், மிடில், பேக்கு. மிஸ்டர் ஒலிம்பியானா அந்த டைட்டில் வாங்குறதுக்கு ரொம்ப பொருத்தமானவர். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவர் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கும்போது 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இவருக்கு. பொதுவாக நான் என்ன சொல்றேன்னா, 40 வயசுக்கு மேலே உடம்ப மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 40 வயசுக்கு மேலேயும் மெயின்டைன் பண்ணி 2008 மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கியிருக்காரு, 12 மாஸ்டர் வாங்கியிருக்காரு, அப்புறம் 2005, 6, 8, 13, 15 வந்து அர்னால்டு கிளாசிக்ல வாங்கியிருக்காரு, ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு. மிஸ்டர் ஒலிம்பியா செகண்ட் வந்து 2015 வாங்கிட்டு 2020 வந்து அவர் போட்டியிலேருந்து விலகிட்டாரு. ரெண்டாவது, ஒருத்தர் வந்து போட்டியில ரொம்ப நாள் செய்யறதும் போட்டியில கலந்துக்கிறதும் பெரிய ஒரு விஷயம். ஏன்னா தோக்குறது வெற்றி பெறுறதுன்றது அது வேற ஒரு விஷயம். ஆனா தொடர்ந்து கலந்துக்கிறாங்க பாருங்க, அதுதான் டெக்ஸ்டர் ஜாக்சன். பாருங்க, ஃப்ரண்ட்டும் பேக்கும் என்ன அட்டகாசமா இருக்கு பாருங்க. ஸ்டாப். தேங்க்யூ.